எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாங்க வந்து பாத்தீங்கன்னா எங்க போறோம் அப்படின்றத தம்ப்நெயிலே சொல்லியாச்சு. எஸ், எங்க குலதெய்வ கோயிலுக்கு போறோம். யாரோட அப்படின்னு பாத்தீங்கன்னா மேடமோட. ஆமா, மேடம் இப்பதான் ஸ்டார்ட் பண்றாங்க. கியர் போட்டிருக்காங்க. இப்பதான் கொஞ்ச நேரத்துல ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. இப்ப நாங்க எல்லாரும் வந்து கிளம்பி ரெடியா உட்கார்ந்து இருக்கோம் குலதெய்வ கோவிலுக்கு போறதுக்காக. ஓகே, ஒரு குழந்தை படுத்திருக்கு. பக்கத்துல பாரு இன்னொரு குழந்தையும் படுத்திருக்கு. மக்கள் ரொம்ப நாளா என்ன எதிர்பார்த்துட்டாங்க. கம் பேக்கா? கம் பேக் பண்றேன். செல்ல போறோம். ஹலோ, ஹாய். பட்டு சொல்லு, வெல்கம் டு ஜிகே vlogs. ஹாய் சொல்லு. வணக்கம். சோ நம்ம இப்ப வந்து கிளம்பிட்டோம். எங்க கிளம்பிட்டோம்ன்றது ஆல்ரெடி சொல்லியாச்சு. கோயிலுக்கு போறோம் அப்படின்ட்டு. நம்ம ஆங்கர் பேசு. ஆங்கர் நானா நீங்களா? நீதான். ஜிகே vlogsோட பிரபல ஆங்கர் யாருன்னு கேட்டா எல்லாருமே ஆடுறாங்களே. அந்த அக்கா எப்படி பேசுறாங்க, வா அந்த அக்கா பேசுறது சூப்பரா இருக்கு. என்ன பேசிட்டாங்க நானும் பாத்து நிக்கிறேன். வாய்ஸ் ரொம்ப கியூட்டா இருக்கு. பின்னாடி ஒரு கார் தெரியுதா? எங்களை ஃபாலோ பண்றது வேற யாரும் இல்ல, என் மச்சானும் எங்க டாடி வந்தான். ஜிகே vlogsல சதீஷ கேட்பாங்க கண்டிப்பா. ஆமா, அடிக்கிறதுக்கு நிறைய பேர் தேடின்னு இருக்காங்க அவனை. அதனால கேட்பாங்க. கடங்காரங்க நிறைய பேர் தேடிட்டு இருக்காங்க. இன்னைக்கு கோயிலுக்கு போறதுதான் கண்டென்ட். கோவில்ல போய் என்ன பண்ண போற ஸ்பெஷலா? கோயிலுக்கு போயிட்டு நான் என்ன பண்ண போறேன் தெரியுமா? உங்களை எல்லாம் பத்திரமா பாத்துக்க போறேன். சரி, அமௌண்ட் உங்களை பத்திரமா பாத்துக்கிறதா பெரிய டாஸ்க். நம்மள பத்திரமா பாத்துக்க மாட்டோமா? அதானே. சரி, அம்மா போற வழியில காஃபி கீஃபி எங்களுக்கு ஏதாவது வாங்கி தரலாம்ல ப்ளீஸ்? கண்டிப்பா பண்ண மாட்டோம். பாக்குற வரைக்கும் பச்சை தண்ணி கூட வாயில போடக்கூடாது. அம்மா அப்படி சொல்லாதம்மா, எனக்கு காஃபி வேணும் அம்மா. ஃபீட் பண்ணி என்னோட எனர்ஜி இப்ப ட்ரெயின் ஆயிடுச்சு. அப்புறம் எதுக்கு நீ கோயிலுக்கு கிளம்பி வர? போற வழியில நீ ஏதாவது வாங்கி கொடுப்பேன்னு தான். கோயிலுக்கு கிளம்பி வரல. போற வழியில எல்லாம் சாப்பிட்டுனே பொரிக்கடல எல்லாம் சாப்பிட்டுனே கோவிலுக்கு போலான்னு காணோம். குழந்தை பின்னாடி தூங்கின்னு இருக்கா. என் குழந்தை கிட்ட ஒரு அபூர்வ சக்தி இருக்கு. என்ன தெரியுமா? பகலெல்லாம் தூங்குவா, நைட் எல்லாம் முழிச்சுன்னு இருப்பா. நம்ம குழந்தை மட்டும் இல்ல, ஊர்ல இருக்க முக்காவாசி குழந்தை அப்படிதான். சரி, ஓகே. இப்போ எந்தெந்த குழந்தை எல்லாம் பகல்ல தூங்குது, நைட்டு முழிச்சு இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதெல்லாம் வந்து கமெண்ட்ல சொல்லுவாங்க. ஆமா அம்மா சொல்லுவாங்க, எவ்வளவு தாக்கப்பட்ட தாய்கள் இருப்பாங்க. காரா மென்டல் ஹாஸ்பிடல் எஸ்ஐ சார், ஐயோ இங்க பாருங்க சார், ஒரே பைத்தியங்களா இருக்கு சார். ஜியா பாடு, ஜியா பாடு, ஜியா. சுக்லாம்பரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவரனம் த்யாயே சர்வவிக்னோபசாந்தயே ஓம் மகாகணாதிபதயே நமஹ. போதுமா? இது எல்லா கோயிலையும் பாடு. போதுமா? அங்க பாருங்க, என் பொண்ணு பாருங்க அப்படின்றா. ஏன்னு சொல்லுங்க, அவளை நாங்க யாரும் பாட சொல்லி கேட்கல, காண்டாயிடுவா. அவளுக்கு அவ முன்னாடி யாரும் சிரிக்க கூடாது, சாப்பிட கூடாது, மெயினா தூங்க கூடாது. இது 3 பண்ணா அவ அவ்வளவுதான் கொதிச்சிருவா. அம்மோ, நீ எனக்கு காஃபி வாங்கி தரலன்னா ஜிகே vlogsோட இன்கம் கம்மியாகும். அம்மோ, யார் பெற்ற பிள்ளைங்களோ 15 ரூபாய் காஃபிக்காக 1500 ரூபாய் இன்கம் பண்ணி கட் பண்ணுவீங்க. ஜிகே vlogs பண்ணல. மக்களோட இன்டராக்ஷனுக்காக பண்றோம். பயப்பிடிச்சிட்டான். முனியம்மாவோட கோவிலுக்கு வந்திருக்கோம். முனியம்மா பாரு படுத்துன்னு இருக்காங்க. இவங்கதான் முனியம்மா. முனியம்மா பச்சம்மா தாய். பச்சம்மா
மூக்குல வந்து பாப்பா உட்கார என்னடா எல்லாரும் நம்மளையே பாக்குறாங்களே அப்படி பார்த்தா இந்த மேடம் இங்க பாரு. கல்யாணம் ஆகணும்னு சொல்லி போடுங்க. சீக்கிரம் கல்யாணம் ஆகணும்னு போடுங்க. கண்டிப்பா வருவேன். ஆல் தி பெஸ்ட். பொண்ணு இவருக்கு தான், நீங்க அவருக்கு வேண்டியது கட்டுற போறீங்க. எங்க அப்பா அவரு. ஆமா, நீங்க 2 வேண்டுதல் பாத்தீங்க பாத்துக்கா மாதிரி மாறி மாதிரி வேண்டதுனாலதான் எனக்கு ஏதோ கல்யாணம் பண்ணிருந்தேன். அதான் கடவுளே கன்ஃபியூஸ் ஆயிடுறாரு. டேய் இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. சக்தி வந்துருச்சு. நீ என்ன கட்டுப்படுத்த முடியாது. இந்த கயிறு இத்தனால எனக்கு கட்டாமதான் இவ்வளவு பிரச்சனை. ஆமா, இவர் மட்டும் கட்டி இருந்தாரு. ஆக்சுவலா உங்களுக்கு தெரியுமா, காயத்ரி கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் நான் இதே கோயிலுக்கு வந்துட்டு எனக்கு கல்யாணம் நன்றின்னு சொல்லி நன்றி சொன்னார் கடவுளுக்கு. இப்போ வேண்டாம் நடக்கும், அதுக்கு ஏத்த மாதிரி நம்மளும் நடந்துடும். அதாவது நன்றி தான் சொன்னீங்க தவிர வேணும்னு வேண்டிய இல்ல அது வேண்டல. இல்ல அதுவாதான் நடந்தது. இவர் நன்றி மட்டும் தெரிவிச்சிருக்கிறாரு. நம்ம தரிசனம் இல்ல. ஆமா, சூப்பரா போச்சு. ஏன்டா உள்ள இருக்கு போலன்னு மட்டும் கேட்காதீங்க. உள்ள இருக்க கூடாது, அது பொதுவா நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். நல்லா தரிசனம், சாமிக்கு நல்லா வேண்டிக்கிட்டா? ஆமா, நல்லா வேண்டிக்கிட்டேன். சூப்பரா சாமியும் பார்த்தோம், சாராவும் சாமியை பார்த்துட்டான். அங்க உள்ள போனோடனே பெல் அடிச்சோடனே அப்படின்னு ஒரு சத்தம். அவ்வளவு கரெக்டா அந்த ஆரம்பி கட்டுறது அந்த மாதிரி ஒரு சத்தம் கொடுத்தாங்க. ஸோ அந்தாங்க பாருங்க, முனியம்மா வந்திருக்காங்க பாரு. மறுபடியும் தூங்கிட்டாங்க. முனியம்மா நீ எந்த கனியம்மா. திருப்பி உன் வேண்டுதல் பலமாகுது. மாலை எல்லாம் போட்டுட்டாங்க. எதுக்கு சொல்ல இந்த வேண்டுதல்? எதுக்கு? கல்யாணத்துக்காக. அடுத்து கல்யாணம் பண்ணி இன்னொரு பாப்பா இதே மாதிரி முனியம்மா மாதிரி இன்னொரு முனியம்மா இறக்குறதுக்காக கல்யாணம். முனியப்பன் இறக்குறதுக்காக கல்யாணம். கண்டிப்பா போற வர கோயில்லாம் சொல்லுங்க. நடந்த பாடுதான் இல்ல. நிறைய பேர் இந்த மாதிரி கோயில் போயிருப்பாங்க. கண்டிப்பா நடக்கும், நம்பிக்கையோட இருக்கு. சரி, அப்ப கார்த்திக்ல இங்க வந்துதான் நான் கிடைச்சேனே. இன்னும் இவங்க வேண்டுதல் பெரிய கடவுளே கன்ஃபியூஸ் ஆயிடுவாரு. என்னம்மா இவ்வளவு நேரம்? கடவுளே கன்ஃபியூஸ் ஆயிடுவாரு. இதுல இவங்க வேண்டுதல்ல எந்த வேண்டுதலை நம்ம நிறைவேற்றுறது? லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. அம்மா உள்ள வந்து பூசாரி வந்து 5 வளையல் தந்தாரமோ, 6 வளையல் தந்தாரமோ. அதுல என்ன தெரியுமா பண்ணாங்க, நைஸா வந்து 4 வளையல் உள்ள போட்டாங்கமோ, 2 வளையல் மட்டும் வச்சிருந்தாங்கமோ. அம்மா ஒண்ணு போட்டுக்கிட்டாங்க, இன்னொன்னு இடத்துல இருந்து இப்படி கொடுத்தாங்கம்மா. எனக்காமா அப்படின்னு நான் கேட்டேன். இல்ல அக்காக்குன்னு சொன்னாங்க. தெரியுமா, பெரிய வளையல், எனக்கு பெரிய வளையல். அப்புறம் நான் கவர்ல இருந்து எடுத்து இந்த வளையல் எடுத்து வச்சேன். அக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சு மாதிரி அம்மாக்கா ஆல்வேஸ் அக்கா தான் அப்படிங்கிறேன். அது எல்லாருக்கும் பொருந்தும். அம்மா பார்த்தா வெக்கம் வந்துச்சு. மாலை நேரத்துல சீக்கிரம் வரணும். கண்டிப்பா அது ஒரே குஷி தெரியுது. இத்துடன் விளையாட்டு செய்திகள் முடிவடைந்தது. வேற சிறப்பான செய்தியில அடுத்த வாட்டி நம்ம மீட் பண்ணலாம். பாய். அடுத்த vlogல சந்திப்போம் மக்களே. பாய்.